கங்கார் இல்லடா, கங்கா ரதன். கங்கா ரதனா? கங்காதரையா? என்னையா உங்ககிட்ட வசூல் பண்ண முடியாதுன்னு பீத்திட்டியே, இப்ப பாத்தியா வசூல் ராஜாவையே ஹையர் பண்ணிட்டேன். அடக்கி வாசி. ஹையர் பண்றதுக்கு நான் என்ன ஆட்டோ ரிக்ஷாவா, குதிரை வண்டியா? தொழிலுக்கு மரியாதை தரல நாயா? நீ தான் தரேன்னு தராம இருக்கிறியா? அப்புறம் நான் பேரு கங்கா தரேன், பேர் மட்டும் கங்கா தரேன் காவிரி தரேன்னு வச்சுன்னு கொடுத்த பணத்தையே திருப்பி தர மாட்டியாம நீ? அந்த போனை எடு, நான் போன் தரேன். கங்காதரா, உன் பொண்டாட்டிக்கு போன் போட்டு 20 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு வர சொல்லு. எதுக்குங்க? எதுக்கா? இல்லைன்னா உன் வீட்டுக்கு உன் உடம்பு இன்ஸ்டால்மெண்ட்ல போய் சேரும். உன் உடம்புலயே உன் பொண்டாட்டிக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு சொல்லி அத்தை வெட்டி அனுப்புற ஃபர்ஸ்ட். தாடி தாங்க. அப்ப கழுத்தோட வெட்டி அனுப்பாது. யோ என்ன இது, ரவுடி கையில மாட்டி விட்டுட்ட? ரவுடிங்கிற நாங்க செய்யறது சமூக சேவை, வசூல் பண்ணி தான் தான தர்மம்லாம் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய 20 லட்சம் ரூபாவை உங்ககிட்ட வசூல் பண்ணிட்டு எங்களுக்கு வர வேண்டிய 10% பணத்தை வாங்கிட்டு மீதியை அவர்கிட்ட கொடுத்துருவோம். தெரிஞ்சதா? இதான் கொள்கை விளக்கம். இப்போ இந்த பணத்துக்கு பதில் சொல்லு. அதான் கொடுத்துட்டு நம்ம தமிழ் கையில. அவன் சிட்டியில பாதி பேட்ட பணம் வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு துபாய் போயிட்டான். அவன் பேச்செல்லாம் என்கிட்ட எடுக்காது. என் பணம் எனக்கு வேணும். அவகிட்ட ஏன் கொடுத்த நீ? யோ நீ தானே அவன் தமிழ் கையில கொடுக்க சொன்ன. நான் ஏதோ 3 பேக்கு போட்டுருக்கும் போது போதை ஏறி வளர்றேன், அதை எடுத்துக்க. இல்ல வசூல் ராஜா அவனுக்கு என்ன அடிக்க வர? ஆனானப்பட்ட வசூல் ராஜாவே ராங் சைடு எடுக்க வச்சிட்டியா நீ? அப்படி கேளுங்க, அவன் தான் ராங் சைடு. இது தப்பு. அந்த போனை எடு, ஓம் பொண்டாட்டிக்கு போடு. ஓம் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும் சொல்லு, அத்தை வெட்டி அனுப்புற ஃபர்ஸ்ட். அவன் தாடிதான். கதை சிக்கலா இருக்குது. உன் பொண்டாட்டி போன் போடு, 2 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வர சொல்லு. எதுக்கு? 20 லட்சம் ரூபாயில 10% 2 லட்சம் ரூபாய். அது எங்களுக்கு கிடைக்காத பண்ணிட்டியா நீ? போய் சொல்லி உன் பொண்டாட்டிக்கு போன் போடு. பொண்டாட்டிக்கு போன் போட சொன்ன, எனக்கு போடுற. ஹலோ ஹலோ கண்மணி. இல்லையா, நான் கண்மணின்னு சொல்லி ராங் கனெக்ஷன். இல்ல கரெக்ட் கனெக்ஷன். வட்டி டாக்டர் வட்டி. எஸ் டாக்டர் ராஜா. இந்த பழைய பேஷண்ட் இந்த கங்காதரனை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. புது பேஷண்ட் மணிராஜா அட்மிட் பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லை, பேஷண்ட்டை தள்ளின்னு போறாங்க ஸ்ட்ரெச்சர்ல வச்சு. இங்க ஒரே டீல் தான், நல்லா நடக்குது. நீங்க அம்மாவோடையா எப்போ வரீங்க? நாளைக்கா? ஐயோ இல்லை நான் ஐயான்னு தான் சொன்னேன். சிக்னல் சரியில்லை, அதான் உங்களுக்கு அப்படி கேட்டது. நீங்கள் வாங்க, நாங்கள் சந்தோஷமாக வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். சரிப்பா. டே கலை அலங்காரம், மறுபடியும் எல்லாத்தையும் மாற்றி ஆஸ்பத்திரி ஆக்குங்கடா. என்னங்க யாரையும் காணுமே? வந்துருவாங்க. ஒண்ணுமே இல்ல, போதும் போதும் போகப்பா. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கிய, உனக்கு ஏன் இந்த வேலை? ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன், பொழைக்க வழி தெரியல, அதான் திருடிட்டேன். என் பையன் கூட தான் ஊரை விட்டு ஓடி வந்தவன். இப்ப என்னவா இருக்கான் தெரியுமா? டிராஃபிக் அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தப்பா என் கூடவே வா. என் பையன் தான் பெரிய டாக்டர் ஆச்சே, நல்ல வைத்தியம் பார்ப்பான். ஸ்ரீமான் வெங்கட்ராமன் இலவச மருத்துவமனை. பையன் அப்ப என் பேர்ல கட்டி வச்சிருக்கான் ஆஸ்பத்திரிய. ரொம்ப தான் பெருமை. பாத்தீங்களா, ரொம்ப ரொம்ப பிஸி ஹாஸ்பிட்டல். எத்தனை பேஷண்ட்ஸ் பாருங்க. குட் குட். ராஜா எங்க? அண்ணே, அப்பா அம்மா வந்துட்டாங்க. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? ஐயோ டாக்டர் அழகா. இது ஒரு டாக்டர் சாப்பிடக்கூடாதா? எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணலாம். நாங்களுமா டாக்டர்? கோஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? அதை பண்ணுங்க. இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த காலை பிடிங்க. எனக்கு ஒரு காலு இந்தாங்க, நீங்க எத்த பிடிங்க. மேல இருக்கத்தான் கை, அதை ஃபர்ஸ்ட் கட் பண்ண போறேன் நான். இங்க வாய கைய ஆபரேஷன். பேஷண்ட் நேம் என்னங்க? ராயலர் டாக்டர். ஓஹோ, ஃபேமிலிக்கு எல்லாம் சொல்லியாச்சா? எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க டாக்டர். ஓ, எல்லாரும் ஒரே ஃபேமிலியா? வெரி இங்க தான் ஃபேமிலி டாக்டர் ஆச்சே. டாக்டர், பேஷண்ட் எப்ப டிஸ்சார்ஜ் பண்றோம்? எப்ப டிஸ்சார்ஜ் பண்றோம்? உள்ள போயிடுச்சுல, இனிமே காலையில தான். எல்லாரும் சிரிக்காம ஆபரேட் பண்ணுங்க. குளுக்கோஸ் ஏத்திக்கிறீங்களா? எஸ். முடிஞ்சதா டாக்டர்? என்னையா அது? ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து மசாலா வாசனை. அது காலம் அப்படி கெட்டு கிடக்குது. சினிமாலையும் மசாலா கேட்குறாங்க, வைத்திய தொழிலையும் மசாலா கேட்குறாங்க. அதுவும் தேட்டரில் தான் காட்டுறாங்க, ஆப்ரேஷனும் தேட்டரில் தான் நடக்குது.
சரி சரி, இந்த பையன் ரொம்ப வலியால கஷ்டப்படுறான். உள்காயம் போல் இருக்கு. என்னன்னு பாரு. வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்க நீ டாக்டர் வாங்க வாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். ஏய் பேஷண்ட்டை பார்த்து கூட்டு போங்க. கதை மூடு. உள்ள அனுப்பிச்சு பூட்டிட்டேன். நீங்க தானே உள்காயம் சொன்னீங்க, அதனால உள்ள அனுப்பிச்சிட்டேன். வெளிக்காயமா தான் வெளியே வச்சு ட்ரீட் பண்ணியிருப்போம். இதுவே பெருங்காயமா இருந்தா சாம்பார்ல போடுவோம். ஐயா ஐயா நீங்க கேட்ட அடிக்க, பணத்தை கொண்டு அடிக்க, வந்திருக்கீங்க. அடிக்க, என் புருஷனை கூட அனுப்பிச்சிருக்கீங்க. வட்டி எடுத்து சொல்லு. வட்டியை சேர்த்து கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு நல்ல புருஷன் கிடைப்பாரு, விடுங்க. அவரே போதையா? நாங்க அது சாய்ஸ் கொடுத்தா வானான்றீங்க. வாங்க வாங்க அடுத்த வார்டுல இருக்காரு பேஷண்ட் தான் இருக்காரு. வாங்க வாங்க என் புருஷன் வாடா. அப்பா அம்மா வந்திருக்கான்னு சொன்னாங்கண்ணா. கொடு கொடு கொடு. அண்ணா மெய்யாலுமே டாக்டர் மாதிரியே கிரியண்ணா. நீ கொடுத்தா எல்னி ஓட்டுற மாதிரி இருக்கிற. நான் ஏதாவது சொன்னா எல்னி மேல என்ன குத்தி நிக்குது? நீங்க சார் அண்ணன் டாக்டர் சொல்ல நம்ப மாட்டேன் நீ. முதல்லயே உன்னை இங்க பார்த்துருக்கேன். இன்னும் சரியாவலையா? என்ன கம்ப்ளைண்ட்? ஆடு டாக்டர். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆக்ட் பண்றியா? கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றிய. எல்லாம் சரியா இருக்குல்ல? இருக்கு. டென்ஷன் இல்லாம போங்க. உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்து சேருவோம் போங்க. உனக்கு கேட் பாஸ் போட்டாச்சு, நீ போலாம். யோ என்னைய கூத்துது? கேலி குத்து. ஐயோ அண்ணே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த டாக்டர் வேஷம்? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? பல நாள் டாக்டர் ஒரு நாள் அகப்படுவான். அது பல நாள் திருடன்டா. இருக்கட்டும், நான் போலி டாக்டர் பத்தி சொல்றேன். அண்ணா அண்ணா பேசியாச்சுன்னா கீழே போயிடுவாண்ணா. இவன் அவன் மத்தியில பேசிட்டு இருக்கும்போது அண்ணா யாருக்கு கேட்க கூடாதுன்னா கீழே போயிட்டு காதோட காதை பேச வேண்டியதானே. இன்னத்துக்கு இவ்வளோ உயரத்தில் நின்று இருக்கிறீங்க. எனக்கு ஹைட்டுனா பயம்னா அப்படிதான் போச்சு. நான் பார்த்தால பயப்படுவேன் நான். கிளப்ஸ் உனக்கு ஹைட்லாம் பயம், அண்ணனுக்கு அப்பான்னா பயம். அண்ணே பேசாம அப்பா கிட்ட போய் டாக்டர் இல்லைங்கிற உண்மையை சொல்லிடுங்களேன். யாங்கடா ஒரு வார கூத்துக்கு மீசி எடுக்க சொல்றீங்க? ஒரு டாக்டரா நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். எனக்கு கண்ணாலத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. எனக்கு வேற இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். முடிவா நீ என்ன சொல்ற? முடிவா நான் என்னத்த சொல்றேன்? நான் இதை ஆரம்பத்துக்கிட்டே முடிவு என்னன்னு கேட்டுறேன். என்னப்பா? அம்மா நான் டாக்டர்மா, எனக்கு கல்யாணத்தெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொஞ்சம் சொல்லுமா அவர்கிட்ட. கஸ்தூரி, அது இல்ல ராஜா. கஸ்தூரி போதும், கொஞ்சிருது போதும். வா போலாம். எங்க எங்க போறீங்க? ஊருக்கு தான். ஏன்? டேய் இந்த வர்றா, நீ என்னை ஏமாத்தவே முடியாது. இப்போ நீ டாக்டரே இல்ல, என் புள்ள. பாத்தியா, அதுக்குள்ள பதறிட்டிய நீ. அவர் சொல்றது நியாயம் தானடா. பேர குழந்தைகளை கொஞ்சணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? டாக்டர் உங்களை தான் சொல்லுங்களேன். இல்ல 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 அது இல்ல. அதாவது எனக்கு கல்யாணம் வேணுமா வேணாமான்னு உங்க கருத்து. கல்யாணம் வேணாம். வேணாமா? ஏன் வேணாம்? உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சே. ஒருவேளை 60 ஏய் டாக்டர். டேய் டாக்டரா? இவர் டே டாக்டர், அவர் நைட் டாக்டர். டியூட்டி முடிஞ்சு போறாரு. போட்டாங்க டே டாக்டர். ஆபரேஷன் வெயிட்டிங். ஐ கம் அண்ட் மீட் யூ லேட்டர். அப்பா நீங்க உட்காரு. வாங்க உட்காரு. அப்பா ராஜாராம் யாரு? ஒரு டாக்டர். 24 மணி நேரம் டியூட்டி. கடையை மூடவே முடியாது. கடையா? அதாவது ஆஸ்பத்திரி கதவை மூடவே முடியாதுங்க. இது வரப்போற அன்னைக்கு புரியுமா? அதனாலதான் வரப்போற அண்ணி ஒரு டாக்டரா இருந்தா அண்ணனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. கரெக்ட். ஒரு டாக்டருடைய கஷ்டத்தை இன்னொரு டாக்டரால தான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன சிரிக்கிறீங்க? வருது. ஏன்னு கேட்கறேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதுவும் ஒரு டாக்டர். அண்ணன் வெளியே வெயிட் பண்றேன். போட்டோ கொடு. தெரியுதா பாரு. குழந்தைங்க டாக்டர் கேள்விப்பட்டிருக்கேன். இது டாக்டரே குழந்தையா இருக்குது. இந்த குழந்தை யாருன்னு சொல்லு. தெரியலையே. பாப்பு. ஓ எதிர்த்த விட்டு பாப்புவா? எதிர்த்த வீட்டு பாப்புவா? எங்க எதிர்த்து விட்டு பாப்புடா. சும்மா இருக்கிற கொஞ்சம். இந்த பாரு, நாளைக்கு கரெக்டா 9:30 மணிக்கு. காலமா இல்ல, பொண்ணு பார்க்க போறோம். வாய வச்சுக்கின்னு சும்மா இல்லாம இப்ப பாரு, அந்த டாக்டர் பொண்ணை போய் பார்க்கணும் நானு. அண்ணே உங்களை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆமா அந்த போப்பு. எந்த போப்பு? அதானே இந்த சீப்பு. சீப்பா? பாப்புன்னு சொல்லு. அதானே அந்த பாப்பு டாக்டரா இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரே டாக்டர் நீங்க தான். என்ன பண்றது, நீங்களும் டாக்டர் இல்ல. ஆமா அப்படி என்னென்ன பழக்கம் உனக்கு அந்த பூப்புக்கும்? பாப்புடா. சரி சரி பாப்பு. அது சின்ன வயசுல இருந்து பழக்கம். சின்ன வயசுனா பெரிய வயசுக்கு ஆப்போசிட். அறுக்காதரா.
சின்ன வயசுலேருந்து தெரியும்னு சொல்லி எனக்கு சின்ன வயசில் நல்லா சிவப்பாக குண்டா கொழு கொழுன்னு தலையெல்லாம் எண்ணெய் போட்டு படியை வாரிக்கின்னு கழுத்தெல்லாம் பவுடர் போட்டுக்கின்னு. என்ன பெரிய ஆள்னா நீ? சின்ன வயசு பாப்பு அப்படியே மனசுல உரிச்சு வச்சிருக்கிறியா? வாழைப்பழம் உரிச்சு வச்சுக்கிறாங்க. டே என்னை பற்றி சொன்னேன்டா, சின்ன வயசில் நான் அப்படி இருந்தேன். அப்ப பாப்பு அதுவும் அப்படிதான் இருக்கான். என்ன பொண்ணுன்றதுனால பாடி ஃபிகர்லாம் வேற மாதிரி இருக்கும். ஜாலியாக விளையாடும். அப்புறம் என்னண்ணே எல்லாம் ஒத்து போகுது இல்ல, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? புரியாத பேசினுக்கிறியா? அந்த பொண்ணு நிஜ டாக்டர் கல்யாணம் பண்ண போறான்னு கனவு கண்ணு இருக்குது. அத்தை கெடுக்க சொல்றியா? ஃபர்ஸ்ட் நைட்ல அது எப்படி கெடுக்கிறதா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டாக்டர்லன்னு சொல்லிடுங்க. ஐயா நான் அந்த கெடுக்கிறத சொல்ல, வேற மாதிரி கெடுக்கிறத சொன்னேன். அடுத்த நாள் வச்சுங்க. அற்புதம் அற்புதம். கரெக்ட். என்ன கரெக்ட்? ஒரு வாரத்துக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாடா? விட்டா கல்யாணமே பண்ணி வச்சிருவீங்க. பண்ணீங்க. ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வச்சு வந்துருக்கிறேன். அங்கே போய் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கா, அடிக்கடி ஃபோன் பண்ணுறேன். எமர்ஜென்சி அது இதுன்னு சொல்லி கலாஞ்சிக்கிறேன். ஃபோன் பண்ணுறேன்னா ஹலோ டாக்டர் ஹியர். அண்ணே நான் வட்டி பேசுறேன். ஓ யார் யாது டபாக்கிறது? வட்டி என் கண்ணு முல்லாம் இல்லை. நான் எதுக்கு நான் ஃபோனில் பேசுகிறேன்? நீங்க தான் அடிக்கடி ஃபோன் பண்ண சொல்லி. அடிக்கடினா இப்படியா? பின்ன சரி. ஹலோ ஹலோ போன வை. சரி சரி வைக்கிறேன். அங்க பாக்கெட்ல அங்கேயும் பாக்கெட். சரிடா ஒன்றும் இல்லைப்பா, எமர்ஜென்சினா பாக்கெட் இல்லை. ஃபோன் பண்ணு பேஷண்ட்டு அப்புறமா பண்ணு. இதான் வந்துட்டு. டாடா. நிறுத்து. ஏன் சார்? என்ன சார்? ஐயா கூப்பிடாரு. வா. எதுக்கு சார்? நீ என்ன படம் பார்த்து வரியா? சார் வெளியூர்ல இருந்து வர்ற சார். வெளியூர்ல இருந்து? ஆமா சார். ஊர்கா வச்சிருக்கியா? இது ஊர்காவா? ஆமா. இது என்னது பையில? என் துணிமணி சார். பேர் என்ன? என் பேர் வந்து அஸ்லாம். முழு பேரை சொல்லு. முகமது அஸ்லாம் ரஃபீக் முகமது சலீம். பேரை சொல்லுங்க, கதையை சொல்றேன். எந்த ஊரு? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? ஓடியா இருக்க மாட்டேன். வா வா வா. ஐயா கோயம்புத்தூரா? ஆமா. உண்மையிலே வெடிகுண்டு போறவனெல்லாம் விட்டுருங்க. சும்மா ரோட்ல திர வெறும்பையில புடிச்சு சொல்லுங்க. ஐடி கார்டு வச்சிருக்கியா? எதுக்கு? வெளிநாட்டுல இருந்து பாஸ்போர்ட் இல்லாம வருஷம் மேல தங்குறவங்க விட்டுருங்க. வடபழனில இருந்து கோடம்பாக்கம் போறவங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கேன், ஐடி கார்டு வச்சிருக்கேன், பான் கார்டு வச்சிருக்கேன், அது வச்சிருக்கேன், இது வச்சிருக்கேன் நொட்டுங்க. இவன் அதிகமா பேசுறான். உள்ளதி போடுங்க சார். வண்டி ஏறு. சும்மா. சரி, இந்த ஊர்ல உங்களுக்கு யாராவது தெரியும் சொல்லி நான் உன்னை விட்டுறேன். சார் நான் ஊருக்கு புதுசு சார். இங்க யாருமே எனக்கு தெரியாது சார். வெளியூர்ல இருந்து வரேன் சார். சரியா வர மாட்டேன். ஏத்தியா? ஹலோ, அங்க ஒருத்தன் வரான் பாரு, அவனை மடக்கியா? இப்படியே ஓதா படிக்கத நம்ம என்ன ஸ்டேஷன் வாசல்ல ஸ்பீடா போறானா? இப்படி அவன பாருங்க. மறிக்கிறீங்க, மதிக்காம போறான். மதிச்சு நிக்கிறவனை பிடிச்சு டார்ச்சர் பண்றீங்க. என்ன சார் நியாயம்? அங்க பாரியா, உங்களை பார்த்து பயந்து வரான் பாரு. என்ன ஏடு சார், அத்தை ராத்திரியில டியூட்டி பாக்குறீங்க? அது என்னமோ தெரியல, போலீஸ் எங்க பார்த்தாலும் எனக்கு ஃபீல் ஆயிடுது. 24 மணி நேரம் டியூட்டில இருக்க ஒரே டிபார்ட்மெண்ட் போலீஸ் தான். ஐ லைக் போலீஸ். புடிங்க சார். மாமூல் தம்பி தான், வாங்கிக்க. இந்தாங்க சார். ரோடு ஃப்ரீயா இருக்குதுன்னு வேகமா போயிடாதீங்க. குடிகார பசங்க குறுக்க நெடுக்க வந்துட போறானுங்க. யார சொல்றேன்? பொதுவா சொன்னையா தம்பி. ஐயாவும் டியூட்டில இருக்காரு. எல்லாம் கவனிச்சிடுவோம். சார்ட்ட கொடுங்க. அப்புறம் தம்பி, சந்தேக கேஸ் இதுக்கு ஸ்பெஷலா கவனிச்சிருங்க. சந்தேக கேஸ் போடவா? தர்ம பிரபு. தர்மம் பண்ணுங்க சார். டேய் மச்சான், நீயா? நீ எங்கடா இங்க? ஒரு ஃபோன் பண்ண கூடாது? நான் இருக்கேன்ல. சரி சரி, என்ன கோவமா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம். வா வா. நம்மள போய் மச்சாங்கறான். வா மச்சான். வாடா. இந்த பிரச்சனைல வீட்ல போய் பேசிக்கலாம். எங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கிறதுக்கு இவன் கூட எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். சொன்னா கேட்க மாட்டியா நீ? வாடா. ஓ ஏன் தம்பி, சார் எவ்வளவு நல்லவரு, இவரை போய் கோச்சிரீங்களே. போங்க தம்பி. வா மச்சான், பைக்ல ஏறு. போங்க. யோ அங்க போய் சொல்லியா? போங்க சார் போங்க. யோ அங்க போய் சொல்லியா? வாடா, உள்ள வாடா. ஆமா, உன் பேர் என்ன? அஸ்லாம். அஸ்லாமா? முகமது அஸ்லாம். நீ என்ன ஒர்க் பண்ற? ஹீரோ சார். ஹீரோவா? ஹீரோ ஆகணுங்கிற லட்சியத்தோட ஊர்ல இருந்து பஸ் ஏறி வந்திருக்கேன் சார். ஓஹோ. ஆளை பார்த்து எடப்படாதீங்க சார். மிமிக்ரி எல்லாம் சூப்பரா பண்ணுவேன். மிமிக்ரி எல்லாம் பண்ணுவியா? வெரி குட் வெரி குட், சூப்பர். உன் பேக் கொடு. நீ என்ன பண்ற? இந்த ரூம்ல தங்கிக்க, நான் அந்த ரூம்ல தங்கிக்கிறேன். ஆனா இந்த ரூம்குள்ள மட்டும் போக கூடாது, சரியா? ஓகே. அஸ்லாம், அஸ்லாம்.
நீ மிமிக்ரி பண்ணுன்னு சொன்னல? ஆமா சார். அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி பேசுவியா? காலையில பேசி காட்டுறேன். டேய் டேய், எனக்காக ஒரு சின்ன டயலாக் பேசுடா. தேவா, சூர்யா, இந்த சூர்யாவை தொந்தரவு பண்ணாம தூங்க விடு. தேவா, இந்த சூர்யாவை தொந்தரவு பண்ணாத, நான் தூங்கணும். ஓப்பன் பண்ணா புடிச்சா ஒரு கதை சொல்லி ஓகே பண்ண மாட்டேங்கிற. இந்த கடையிலயாவது ஒரு கதை சொல்லி ஒரு வடைக்கு ஓகே பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி ஒரு வீரியமுள்ள ஒரு வடை எந்த பார்க்குல போனாலும் அது முளைக்கும்டா. வைக்க முடியும். சம்பந்தம் இல்லாம ஏன்டா பேசிட்டு இருக்க? ஒரு வடைக்கு ஏற்பாடு பண்றான். மாஸ்டர், என் கதையில நீங்களா மாஸ்டர்? அங்க பாரா. ஹாய். இந்த மசாலோட சொன்ன என்னாச்சு? ஹாய். நான் சொல்லுவேன் அடிக்கடி, என் ஃப்ரெண்ட் ஆதி. அஸ்லமோட ஃப்ரெண்ட் தான் ஆதி. சார பார்த்தா ஹீரோ வரையும் இருக்குல்ல. ஆதிரி என்ன ஹீரோவே தான். சொல்ல சொல்லுங்க. சும்மா இருங்கடா. ஏன்டா அப்படி அலையற? முட்டா பசங்க. சாரி சாரி. என்னடா தட்டி சாரி கேக்குற? அறிவு இருக்கா உனக்கு? டேய் போடா. ஒருக்கிடா. ஏய் ரொம்ப பேசுற. என்ன? ஏய் பொண்டாட்டி அட்டை சும்மா இருப்பியா? போற வேற பொண்ணு மேல கை வைக்க நீ. டேய் இது பொண்ணு தெரியாது சும்மா. டேய் புடிடா. மாதிரி ஆளுங்க அடிச்ச கொள்ளணும். சாரிப்பா. பார்க்க டீசன்ட்டா இருக்க போயா. ஆளு பாரு. தொலைச்சிடுவேன். வர போட் போட மாதிரி என்ன வில்லத்தானா? ஏய் இன்னைக்கு ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவேன். என்னடா மாப்பிள தலைவன் வண்டி எடுக்கிறான். டீ உண்டா இல்லையா? ஹலோ சார், ஹீரோ சார். என்னடா மாப்பிள இனிமே கட்டுக்காத வண்டி அவன் பாட்டு. ஆதி கொஞ்சம் டென்ஷனான பார்ட்டி. நம்மளாலையும் கோவத்தை பொறுத்துக்க முடியாது. அப்பல இங்க டீச்சர் சொல்றா டீச்சர் சொல்றா. நான் கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். ஏய் இவனுக்கு சண்டையில கடைசியில கடை சுருக்கா போயிட்டானுங்க. சரி ஓகே மாஸ்டர் ஒருத்தர் போறேன். ஏய் கடன் ஆகி போச்சு, கடைசியில கடலை இருக்க போறான். எக்ஸ்கியூஸ் மீ. நான் தாங்க அஸ்லாம். மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கூட உங்களை ரயில்வே ட்ராக்ல பார்த்து நான் தான். மறந்துட்டீங்க? என்னங்க கத்தி எல்லாம் காட்டி பயங்கர கரெக்டா பண்றீங்க? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். வாவ், சேஃப்டிக்கா? வெரி குட் வெரி குட். ரைட் பை, நான் உங்களை பார்க்கறதுக்காக காலேஜுக்கு முன்னாடி வந்திருந்தேன். என்னோட பேட் டைம் உங்களை பார்க்கவே முடியல. ஆனா நான் யாருக்கிட்டையுமே உங்களை பத்தி நான் விசாரிக்கவே இல்லை. அப்புறம் எங்க வைஷ்ணவா தானே? ஹலோ, வைஷ்ணவா க்ளோஸ் பண்ணிட்டேன். மீனாட்சிக்கு வந்துட்டேன். ஓ மீனாட்சி. நீங்க தானே சொன்னீங்க காலேஜ் மாத்தினா ரிலீஃப் கிடைக்கும்னு. ஆமாமா, நான் தான் சொன்னேன். உங்களுக்கு பயங்கர ஞாபக சக்தி. அப்புறம் இது என்னோட கிரெடிட் கார்டு. ஓ சாரி, விசிட்டிங் கார்டு. ஓ, நீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்டா? நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான். ஆனா நான் ஹீரோ ஆகணுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். பட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணுன்னாக்க நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்லாம் தேவைப்படுது இல்லைங்களா? அதுக்காக தான். பட் நீங்க நினைக்கிற மாதிரி மிமிக்ரி பண்றதுலாம் ரொம்ப ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணுங்க. ஆமா. மத்தவங்களுக்கு காஃபி அடிக்கிறது உங்களோட தனித்தன்மையா? அப்படி இல்ல. அம்மா உங்களை ரொம்ப விசாரிச்சாங்க. நல்ல அம்மா. அம்மா உங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்குல்ல? ஹலோ, அவன் என் தங்கச்சி. ஆமா தங்கச்சி. அஸ்லாம், நீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தானே? நாய் மாதிரி கொலைப்பீங்களா? வேணாம், எனக்கு வாட்டர் அலர்ஜி. நீனே என்ஜாய் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க ஆனந்த விடல இருந்து வரோம். நாங்க லவ்வர்ஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் பண்றோம். இந்த வாரம் உங்க ரெண்டு பேரும் கவர் பண்ணிக்கலாமா? யார் ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தானே? நீங்க போயிட்டு வரும்போது வாங்க, அதுக்குள்ள நான் உங்கள்ட்ட பேசி சொல்றேன். ஓகே. டேய், என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தியா, வித்அவுட் மை பெர்மிஷன் என் பேக்ல கை வைக்க கூடாது. லேடிஸ் பேக் ஏதாவது சஸ்பென்ஸ் இருக்குமேனு பார்த்தேன். ஆனா உன் பேக்ல இரும்பு, கத்தி, கபடான ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு தற்காப்புக்கு தான். அத வெப்பன்ஸ்னு சொல்லக்கூடாது. எதுக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமா, உன் லிமிட் நீ கிராஸ் பண்ண கூடாது. இந்த மருந்து டப்பா எதுக்கு? கத்தியில குத்திட்டு வைத்தியம் பாக்குறதுக்கா? இல்லடா,
வழியில போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பார்த்தா கவர் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட். யார் நீங்க? ஆனந்தவிடன் ரிப்போர்ட்டர் மேடம். சொல்லுங்க சார். ஆமா ஆமா, ஆனந்தவிடன் ரிப்போர்ட்டர். ஃப்ளவர்ஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் பண்றோம். இந்த இஷ்யூல உங்களை கவர் பண்றோம். பயப்படாதீங்க. பிளாக்மெயில் இல்ல மேடம், பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. ஒண்ணு இல்ல லைலா, சொல்றத கேளு. நீங்களா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுறீங்க? நீங்க என்ன லூசா? இல்ல லைலா, ஏய் நீ பேசாம இரு. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்னமா பேசுறீங்க? சொல்லுங்க சார். என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாங்க. என்ன பேசுவீங்க? இந்த இஷ்யூல அட்டப்படத்துல போட்டு கலக்கிடலாம்னு நினைச்சோம். ஏய் அவன் என் ஃப்ரெண்ட், எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இப்போ நீ டெலீட் பண்ணல, பீச்ல 2 கோல விடும். டெலீட் பண்ணு. பண்ணிரேன். போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்கணும்ங்கற மேனஸ் எல்லாம் உங்களுக்கு. பண்ணிடலாம் மேடம். டெலீட் பண்ணு. ஆமா. லைலா, ஆனந்தவிடன் அட்டை. ஏய் நீ தான் ஏற்பாடு பண்ணியா? ஐயோ, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. ஐயோ, உனக்கு பிடிக்காத எனக்கு இருக்கு. கொஞ்சம் இப்படி வா. டெலீட் பண்ணு. பண்ணிரேன் மேடம். சொல்றேன்ல. சரி சரி விடு, டென்ஷன் ஆகாத மேடம். டெலீட் பண்ணு, டெலீட் பண்ணு. டெலீட் பண்ணியா? ஓகே சார். ஓகே சார். டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணியாச்சு மேடம். போயா. சாரி மேடம். போயாங்க. மேடம் சாரி. கூட்டாளி, யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அதான்டா அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணல. அது இப்பதான் கூடு விட்டு கூடு போயிற மாதிரி இருந்துச்சு. அதான் உள்ள பூந்து கெடுத்துட்டியே. சரி சரி, எனக்கு பதிலா சாரி கேட்டுரு. யாருகிட்ட? அவளுகிட்டயா? ஓடா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? நான் வேணா அவங்க கிட்ட உனக்காக பேச பார்க்கணுமா? யாரு நீ? எனக்காக என்ன தூதா? வேணாம் மச்சான், அது இன்னும் கோளாறாயிரும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க நீ அவங்கள மாதிரி பேசு. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் ஆதி. அஸ்லாம் சொல்லிருப்பால. ஆதி. என்ன ஆதி? திக்கு பாதி பாதி பேசுற? திக்குதா இல்ல ஸ்டைலா? என்ன அவனுக்கு தூத்து விடுறானா? சில விஷயங்களை நேர்ல பேச முடியாது. அவ உங்களை லவ் பண்றானா? சுப்படானி, லூசானி, அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கல, இந்த மாதிரி மோட்டிவ் ஓடலாம் என்ன மீட் பண்ண வர வேணாம் சொல்லுவேன். மறுபடியும் அவனை டார்ச்சர் பண்ணா அவன் மூஞ்சில ஆசிட் ஊத்துறவன் ஜாக்கிரதை. என்ன புரிஞ்சுதா? ஹே, அப்போ அப்படித்தான் பேசுவாடா. அவளை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். அஸ்லாம், நான் உங்களை நேர்ல மீட் பண்ணோம், அரேஞ்ச் பண்ணு. நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. அவன் அந்த பார்ட்டி ட்ரீட்டுக்கெல்லாம் வரமாட்டான் மச்சான். நீ அரேஞ்ச் பண்ற? சொன்னா கேளு மச்சான். ஆதி சொன்னா கேட்கணும். நாளைக்கு லைலாவை மீட் பண்றோம். ஓகே? உனக்கா வாங்கிட்டு வந்தேன். என்னது? இல்ல, நேத்து நான் ஷாப்பிங் போயிருந்தேன். இது ரொம்ப நல்ல பர்ஃபியூம். இந்தியாவில் எங்கேயுமே கிடைக்காது. உனக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். என்ன ஐஸ் வைக்கிறியா? இல்ல ஐஸ் எல்லாம் வைக்கல. பேக்ல ஆசிட் இருக்கா? எதுக்கு? இல்ல, நான் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னா அதுக்கு முகம் தானே பேஸ். அதுக்கு எதுவும் லாஸ் ஆயிடக்கூடாது இல்ல, அதுக்காக தான் கேட்டேன். என்ன வளர? கம்மிங் ஃப்ரைடே எனக்காக ப்ளீஸ். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. என் ஃப்ரெண்டு நம்ம 2 பேருக்கும் ட்ரீட் கொடுக்குறான். அதான் உன்னை இன்வைட் பண்ணலான்னு. ஆதி? ஆதி உன் ஃப்ரெண்டு நல்லா இருந்தவன அப்போலோல அட்மிட் பண்ணானே அவன் தானே? அவனே ஒரு அர்லூசு. அவன் கொடுக்குற பார்ட்டில நான் வேற கலந்துக்கணுமா? எனக்கு வேற வேலையில பாரு. இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் ஒரு பெக்குலியரான கேரக்டர். அவன் ஒரு விஷயத்த மனசுல நினைச்சிட்டான்னா அதை முடிக்கிற வரைக்கும் தூங்கவே மாட்டான். அவன் தூங்குனா என்ன, தூங்காட்டி எனக்கு என்ன? லைலா, ஆல்ரெடி டேட்டு ப்ரோக்ராம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உன்னை அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நான் வேணா அம்மாட்ட பேசுறேன். எனக்கா லைலா ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். சரி அஸ்லாம், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அதே 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 ஏய் அதே அஸ்லாம் வந்துட்டான். அதே அதே ஏடா அப்படி பாக்குற?
ஒன்றும் இல்லடா, ஒரு சின்ன டவுட். அஸ்லாம்க்கு ஆதி மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எக்ஸலன்ட், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப் டெஸ்ட் பண்றானா? அதுக்கா இப்படியா? டேய், இப்படி லைவா வீடே கலைஞ்சிருந்தா தான் ஒரு எஃபெக்டா இருக்கும். லைவா கலைச்சாரா? கொஞ்ச நேரத்துல கொலையே ஆடிடுச்சு. சரிடா, இப்போ சொல்லு, உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? நம்ம ட்ரீட்ல கண்டிப்பா கலந்துக்கிறாங்களே? இல்லடா, அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. டேய் அஸ்லாம், போய் சொல்லாத. அவங்க கண்டிப்பா ஓகே சொல்லிருப்பாங்க. சொல்லு சொல்லு சொல்லு. டேய் அஸ்லாம், போய் சொல்லாத. பாத்தியா, எனக்கு தெரியும் கண்டிப்பா அவங்க ஓகே சொல்லிருப்பாங்க. டேய் டேய் டேய், பாத்தியா சொல்றா. சொல்லிட்டாங்க, ஆனா அரை மணி நேரம் தான். ஆமா. டேய் என்னாச்சு? என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, பீச்ல அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அங்க ரவுடி பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க அடிச்ச பந்து லைலா மேல பட்டுச்சு. ஏங்க விளையாடும் போது பார்த்து விளையாடக்கூடாதான்னு கேட்டேன். அதுக்காக அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்கடா. அது கல்லுல பட்டதுல கையில கொஞ்சம் அடிபட்டுருச்சுடா. நான் எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன், ஆனா அவங்க கேட்கலடா. ஏய் என்னடா டகுலுற? ஆனா லைலா ரொம்ப தில்லான பொண்ணு மச்சான். ஏய் தண்ணிடா, என்ன விக்குதா? நாமா எங்களுக்கே தண்ணி காட்டுறியா? டோடா சோமாரி, வெறும் பாட்டில்னு நினைச்சியா? ஆசிட் பாட்டில்டா. நான் இங்க இருந்து வீசினேன்னு வை, உன் மூஞ்சி கிஞ்செல்லாம் செதஞ்சிடும். வாடா, இப்ப வாடா, கிட்டக்கு வா. வாடா 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 வாடா. ஆசிடுக்கு பயந்து ஓடுறானுங்க இவனுங்க எல்லாம். பெரிய ரவுடின்னு நீ வேற பயப்படுற. யாராவது பிளாஸ்டிக் பாட்டில் ஆசிட் வச்சிருப்பாங்களா? அந்த ரவுடிங்களுக்கு தான் மூளை இல்ல, உனக்குமா? அவங்களுக்கு தாச்சா? இல்லடா, எதுவும் ஆகலடா, ஒண்ணு ஆகல. சரி, இங்க இருந்து குச்சி எங்க? யார் எடுத்தது? ஒழுங்கா படிடானா? படிக்கிறது இல்ல, இதுல திருட்டுத்தனம் வேற. டியூஷன் வேற எடுக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஃப்ரீ டியூஷன். ஃப்ரீ டியூஷன்? ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? இது அம்மாவை பார்க்கலான்னு வந்தேன். அம்மா நீங்க யாரும் இல்ல, அடுத்த வீட்டை பாரு. கொடுத்து தேடுற அளவுக்கு வந்துட்டானோ, இனிமே அவனை சும்மா விடக்கூடாது. யாரா அவன்? இதை பத்தி அவன்கிட்ட ஏன் சொன்ன? அவனுகிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? டேய், என்ன விளையாடுறியா? இல்ல, நான் ஏன் திடீர்னு சொன்னேன்னா, அவன் அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஸ்டூபிட் மாதிரி பேசாத, வாயை மூடு. இது பாரு, நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சுதான் இன்னும் 5 மினிட்ஸ்ல ரெடியா இருக்கும் காபி. நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சுதான் உன் கூட இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். இவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்ற? இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னை அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்னது போலீஸா? அவன் ஊருக்கெல்லாம் அல்வா கொடுப்பான். அவன் இந்நேரம் நம்ம மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருப்பான். சொல்றத புரிஞ்சுக்கல. ஹலோ ஹலோ, என்னையா ஆர்டர்? சார் just 2 minutes சார், காபி ரெடி ஆயிடும். 2 minutes சார், ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. எப்படி சொல்லி இவ்வளவு புரிய வைக்கிறேன்னு தெரியலையே. இந்த விஷயத்துக்கு இதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா லீலா, எனக்கு ஃபோன் பண்ண யாரு? எனக்கு ஃபோன் பண்ண யாரு? சார், இட்ஸ் மீ, நான் தான். தேவதேங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு சமாளிக்கிட்டே இருக்கணும் தெரியுமா சார்? சார், கெட்டவன் மாத்தி வந்திருக்கான் சார். யார்கிட்ட கெட்டவன் மாத்தி கேட்டுறது? இதோ இங்கதான் சார். எங்கடா? டேய், மரியாதை சொல்லிடு. எங்கடா அவங்க? சார், கூட ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தாங்களே, அவங்க எப்படி இருந்தாங்க? சார், பொண்ணா சார்? தேவதை சார். பொண்ணுன்னு இருந்தா அப்படி இருக்கணும் சார். ஆனா அவ வந்து மடிச்சா பாருங்க சார், அடுத்த சார் என்னால பொறுத்துக்கவே முடியல. அவங்க ஏன் தேவதடா? ஏன் தேவதை? சார், 5 பைசா கை நீட்டி யார்ட்டையும் காசே வாங்க மாட்டேன் சார். உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார்.
என்னது யாராவது பாத்திர போறாங்கயா? இந்த போட்டோல இருக்கிற பேர் அஸ்லாம். இவனை எப்படியாச்சும் உடனே தேடி கண்டுபிடிக்கிறீங்க. என்கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத பொருள் எடுத்து போயிட்டான் சார். சொன்னா கேளுல இல்ல, தேவையில்லாம 2 பேரும் மாட்டிக்க போறோம். சரி 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 சரி, நீ வேணா முன்னாடி போ, நான் கொஞ்சம் பின்னாடியே வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வரத பார்த்து யாராவது அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட போறாங்க. ஏன் கவலைப்படுற? டேய் சிங்கா, சூப்பரா தமிழ் பேசுற. ஆமா நானே போன் பண்றேன். லைலா லைலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உள்ள போய் கேளு. நண்பா, நாங்க பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணிருக்க. இவன் எந்த மூலையில இருந்தாலும் முட்டிக்கு முட்டி தட்டி உன் முன்னாடி நிப்பாட்டுறான் பாரு. ஏட்டு எல்லா ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன ஈவ் டீசிங்க? அவன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா அவன் எனக்கு உயிரோட வேணும். நண்பா சீக்கிரமா உன் தேவனை தேடி போறதுக்கு தண்டனை பாத்தியா நண்பா? டோன்ட் வரி, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கூடவே வந்தானே, காணோம். யோ அவங்கள அனுப்பியா? உங்களுக்கு சப்போர்ட் ஆல்டா. உங்க ஃப்ரெண்ட்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி நடந்துக்குதா? கடைசியில சொல்லவே மாட்டேன்றானே. இந்த பஞ்ச் டயலாக் ஒண்ணும் குறைச்சல இல்ல. நான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேனப்பா. சரியா காதுல விழல. வாங்கடா வாங்க. என்னடா சமைய அடிச்சிருக்காங்க போல இருக்கு. ஒண்ணு இல்ல. சாப்பிடு. போட்டா எவ்வளவு தைரியம்னா பொம்பளை போலீஸ் ஈவினிங் பண்ணுவேன். ஆம்பளை போலீஸ் பண்ண முடியாது சார். போலீஸ் ஏஜென்சியா? இந்த பொண்ணுகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி ஃபைல் பண்ணிக்க. வாமா.